வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியாவின் பொருளாதாரத்தை இயக்குற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுதான் சிஜிஎஸ்டி சட்டம். இது ஒரு சட்டம் மட்டும் இல்ல, அது ஒரு தனி மொழியே கூட. அந்த மொழியோட முக்கியமான வார்த்தைகளையும் அதோட அர்த்தங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்தியாவின் மிகப்பெரிய வரி அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இந்த ஜிஎஸ்டிங்கிற மொழியை நாம சேர்ந்து கத்துக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாமா? முதல்ல இந்த சட்டத்தோட அடிப்படை விதிகள் என்னென்னு பார்ப்போம். அப்புறம் ஜிஎஸ்டிக்கே இதயமான சப்ளைனா என்னன்னு ஆழமா அலசுவோம். அதுக்கப்புறம் சரக்குகள் சேவைகள்னா என்ன, இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, கடைசியா இந்த பரிவர்த்தனைகளை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் இந்தியாவின் இவ்ளோ பெரிய ஜிஎஸ்டி வரி அமைப்பையே இயக்குதுன்னா அந்த வார்த்தை என்னவா இருக்கும்? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? வாங்க அதுக்கான விடைய நாம சேர்ந்து கண்டுபிடிப்போம். முதல் பகுதிக்கு வந்தாச்சு. நாம பார்க்க போற சட்டத்தோட முழு பெயர் என்ன, அது எங்கெல்லாம் பொருந்துங்கிற அடிப்படை விஷயங்களை இங்கே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம புரிதலுக்கான முதல் படி. நாம பேச போற இந்த சட்டத்தோட முழு பெயர் என்ன தெரியுமா? மத்திய சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டம் 2017, சுருக்கமா சிஜிஎஸ்டி ஆக்ட். இதுதான் ஜிஎஸ்டியோட பைபிள் மாதிரி. இது ஜூலை 2017 இருந்து இந்தியா முழுக்க அமலுக்கு வந்தது. ஜிஎஸ்டி சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் இதுதான் மையமான சட்டம். இந்த சட்டம் இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் சொல்லும்போது நாம நினைக்கிற மாதிரி அது வெறும் நிலப்பரப்பு மட்டும் கிடையாதுங்க. சட்டப்படி இந்தியாவுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. நம்ம கடல் எல்லை, கடலுக்கு அடியில இருக்கிற நிலம், ஏன் நம்ம தலைக்கு மேல இருக்கிற வான்வெளி வரைக்கும் எல்லாமே சட்டப்படி இந்தியா தான். இப்போ நாம பார்க்க போறது தான் ஜிஎஸ்டியோட ஆணிவேர், அதோட இதய துடிப்புன்னு கூட சொல்லலாம். அதுதான் சப்ளைங்கிற வார்த்தை. ஒரு பரிவர்த்தனை எப்போ சப்ளை ஆகுதோ அப்பதான் ஜிஎஸ்டிங்கிற வரியே படத்துக்குள்ள வரும். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இது. சப்ளைனா நாம உடனே விற்பனைன்னு நினைப்போம். ஆனா அது மட்டும் இல்ல. சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வாடகைக்கு விட்டாலும் சரி, ஒரு சேவையை லைசன்ஸ் மூலியமா கொடுத்தாலும் சரி, ஏன் பண்டமாற்றம் செஞ்சா கூட அது சப்ளை தான். இதோட அர்த்தம் ரொம்ப ரொம்ப விரிவானது. சரி, ஒரு பரிவர்த்தனை எப்போ வரிக்கு உட்பட்ட சப்ளை ஆகும்? அதுக்கு 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள். 1, அது விற்பனை, வாடகைன்னு ஏதாவது ஒரு வடிவத்துல இருக்கணும். 2வது, அதுக்கு பதிலா பணம் மாதிரியான ஒரு மதிப்பு இருக்கணும். 3வது, ஒரு நபர் அதை செய்யணும். 4வது, ரொம்ப முக்கியம், அது ஒரு தொழில் நோக்கத்தோட செஞ்சிருக்கணும். இந்த 4ம் சேரும்போது தான் ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். சப்ளைங்கிற செயல் என்னன்னு பார்த்தோம். இப்போ எதையெல்லாம் சப்ளை பண்ண முடியும்? சட்டப்படி உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் 2 வகையா பிரிச்சிடலாம். ஒன்னு சரக்கு, அதாவது குட்ஸ், இன்னொன்னு சேவை, அதாவது சர்வீசஸ். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடிகிற எல்லா பொருளுமே சரக்கு, மத்த எல்லாமே சேவை, அவ்வளவுதான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வயல்ல வளர்ற பயிர் கூட சட்டப்படி சரக்கு தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு. பணத்தையும் செக்யூரிட்டிஸ், அதாவது பத்திரங்களையும் சரக்காவும் கணக்கில் எடுக்க மாட்டாங்க, சேவையாவும் எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுங்க வியாபாரம் பண்ற பொருள் கிடையாது, வியாபாரம் பண்றதுக்கான ஒரு கருவி. அதனால அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. சிம்பிள் லாஜிக் தான். ஓகே, சப்ளைனா என்ன, எதை சப்ளை பண்ணலான்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த சப்ளைய யார் செய்யறாங்க, எந்த மாதிரி சூழல்ல செய்யறாங்கன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சட்டத்துல நபர்னு சொன்னா நாம நினைக்கிற மாதிரி ஒரு தனி மனுஷன் மட்டும் இல்ல. அதோட அர்த்தம் ரொம்பவே பெருசு. ஒரு கம்பெனி, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ஒரு ட்ரஸ்ட், ஏன் நம்ம அரசாங்கம் கூட சட்டப்படி ஒரு நபர் தான். இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. அடுத்தது வணிகம், அதாவது பிசினஸ். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த பிசினஸ்னு சொல்ல அதுல லாபம் வரணும்னு அவசியமே இல்ல. ஏன் அதை அடிக்கடி செய்யணும்னு கூட அவசியம் இல்ல. ஒரே ஒரு தடவை செஞ்சா கூட அது பிசினஸ் கணக்குல வர வாய்ப்பு இருக்கு. இந்த வரையறை ரொம்பவே பரந்தது. சரி, இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லா வார்த்தைகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான வாக்கியமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாமா? அதாவது பரிவர்த்தனைகளை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். நாம முன்னாடியே பார்த்தோம்ல, சப்ளைக்கு 4 கண்டிஷன்ஸ் இருக்குன்னு. அதுல ஒன்னு தான் இந்த பரிசீலனை, அதாவது கன்சிடரேஷன். சிம்பிளா சொன்னா, ஒரு சப்ளைக்காக நம்ம பதிலா என்ன கொடுக்கறோங்கிறதா இது. அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இப்போ 2 முக்கியமான வகைகள் இருக்கு: கூட்டு சப்ளை, கலப்பு சப்ளை. இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். கூட்டு சப்ளைங்கிறது ஒரு காம்போ மீல் மாதிரி. நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அதோட சார்ஜர், பேக் எல்லாம் சேர்ந்து வருது. இங்க லேப்டாப் தான் முக்கியம், மத்ததெல்லாம் துணை பொருட்கள். இது இயற்கையாவே சேர்ந்தது. ஆனா கலப்பு சப்ளைங்கிறது ஒரு கிஃப்ட் பாஸ்கெட் மாதிரி. அதுல சாக்லேட், ஜூஸ், பிஸ்கெட்னு பலதும் இருக்கும். இது எல்லாம் தனியாவும் விற்க முடியும். இது இயற்கையா சேர்ந்ததில்ல, நாமளா சேர்த்து விக்கிறது. அப்போ நாம இவ்ளோ நேரம் என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? ஜிஎஸ்டின்னு ஒரு புது மொழியோட இலக்கணத்தையே கத்துக்கிட்டோம்.
சரக்கு, சேவை, நபருங்கிற பெயர் சொற்கள், சப்ளைங்கிற வினைச்சொல், அப்புறம் பரிசீலனை, வணிகம்ங்கிற இலக்கண விதிகள். இத வச்சுக்கிட்டாலே போதும், ஜிஎஸ்டி பத்தின எந்த உரையாடலையும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். சட்டம் எதுக்கெல்லாம் வரி உண்டுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. அப்போ இந்த வரையறைக்குள்ள வராத விஷயங்கள் என்னவா இருக்கும்? அதாவது ஜிஎஸ்டி வரி இல்லாத செயல்பாடுகள் என்னென்ன? இது நம்மள இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா?